ஸ்பெஷல் இந்த கத்திரிக்காய் விட்டு அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? சிம்பிளியா என்னத்தையும் போட்டு தக்காளி கிக்காளி எல்லாம் போட்டு என்னமோ குழப்படி பண்ணி விட்டுறாங்க. ஒரு மாசம் ஆனா கூட பாட்டில போட்டா அப்படியே இருக்கும். அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம பாய் சொல்லி கொடுத்த மாதிரி சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் தான். கொஞ்சம் கூட தக்காளியும் எதுவுமே சேர்த்தாமல் ரொம்பவே டேஸ்டியாக செஞ்சேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்திட்டு அது கூடவே கடுகு உளுந்து சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு அது கூடவே மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாயை நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம உடனே நம்ம பிரிஞ்சால் இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் நல்லாவே வதங்கி வரணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணோம். அது நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது அரோமா வர ஆரம்பிக்கும், பார்த்தீங்களா, பாப்பாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருங்க. அதேமாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கடலையும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும், எண்ணெயும் நல்லா பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் புளி நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி கத்திரிக்காய் அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தகதகன் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.